Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம ஸ்மோக்கிங் வீடியோ டுட்டோரியல் இதில் 7வது வீடியோ பார்க்க போகிறோம். ஸ்மோக்கிங் டுட்டோரியலில் இப்போ நான் எப்பவும் போல் பாக்ஸ் போட்டு வச்சுருக்கேன். 1 இன்ச்சு உயரம் 1 இன்ச்சு அகலத்தில் இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸஸ் போட்டு வச்சுருக்கேன் ஒரு பேப்பரில். ஓகே, இதில் இப்போது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெயினாக ஸ்மோக்கிங் டுட்டோரியலில் இந்த ட்ராயிங் அண்ட் ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான் மெயினாக. ஓகே, இப்போ இது எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸினுடைய கீழேருந்து மேலே, செகண்ட் பாக்ஸில் அப்படியே மேலேருந்து கீழே இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் போட்டிருக்கேன். இந்த ஷேப் பார்த்திங்கன்னா 2 பாக்ஸுக்கும் சேர்த்து வருது. இப்போ அடுத்து பாருங்கள், அதை ஒட்டி இந்த ஃபஸ்ட்டு ஷேப் ஃபினிஷ் ஆகுது இல்லையா, அந்த லைன்லேயே கீழேருந்து மேலே. ஓகே, இது மேலேருந்து கீழே, அதுக்கப்புறம் கீழேருந்து மேலே, அந்த மாதிரி மாறி மாறி இந்த மாதிரி ட்ரா பண்ணிகிட்டே வரணும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது புரியும் எப்படி வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த ஒரு ரோவை அப்படியே விட்டுறணும். அந்த பாக்ஸை, ஒரு பாக்ஸு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்கிற அந்த ரோவை அப்படியே விட்டுட்டு அடுத்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுவும் அந்த மாதிரி தான், மேலேருந்து கீழே, கீழேருந்து மேலே, அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வரைஞ்சிட்டே வரணும். உங்களுக்கு பார்க்கும்பொழுது தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த ரோ விட்டுட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, இந்த மாதிரி ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுக்கிறேன். பாருங்கள், இப்போ ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணுறேன். ஒரு ரோ விட்டுட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பேப்பரில் ட்ரா பண்ணிட்டோம். இதே மெத்தடில் தான் நான் சாட்டின் மெட்டீரியலில் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இதனுடைய துணியினுடைய உள்பக்கத்தில் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஹேண்ட் ஸ்டிச்சிங் தான். நீங்கள் நூல் கெட்டியான நூலை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஸ்டிச் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ கீழேருந்து அந்த சென்டருக்கு போய் சென்டர் பாயிண்ட்லேருந்து அடுத்து என்னுடைய ரைட் சைடில் லெஃப்டில் ஸ்டார்ட் பண்ணி சென்டர் போய் திரும்ப ரைட் சைடு திரும்பவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கே வந்துடணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள். இப்போது இந்த நூலை நல்லா பிடிச்சி இந்த மாதிரி இழுத்துட்டு நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது மேலேருந்து கீழே சென்ட்ரல் லைன் திரும்பவும் ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ண அந்த இடத்துக்கே போய் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த பெருவிரல் வச்சு உள் பக்கமாக பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் இந்த த்ரெட்டை நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. இழுத்ததுக்கப்புறம் நாட் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரோ ஃபினிஷ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்த ரோ ஸ்டிச் பண்ணும். இதே மெத்தட் தான் ஸ்டிச்சிங் இதே மெத்தட் தான். நீங்கள் சும்மா டிவி பார்த்துட்ருக்கும்போது அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஷேப்ஸ் ரொம்ப அழகான ஷேப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஸ்மோக்கிங்கில். இப்போல்லாம் நிறைய ரெடிமேட் ட்ரெஸ்ஸஸில் இந்த மாதிரி இந்த ஸ்மோக்கிங் பேட்டர்ன் அப்ளை பண்ணுறாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குழந்தைங்களுடைய ட்ரெஸ்ஸஸில்,
சுடியில் அதாவது அனார்கலியில் டாப் போர்ஷனுக்கு அந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்லீவுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். டிசைனர் ஸ்லீவ்னுடைய அந்த எஃபெக்ட் கிடைக்கும். அது இல்லாமல் எப்பவும் போல் நம்ம குஷன், பில்லோ கவர், ஹேண்ட்பேக்ஸ், பவுச்சஸ் அந்த மாதிரியெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். இது கொஞ்சம் பொறுமையாக மட்டும் செய்யணும், அவ்வளோதான். இந்த ட்ராயிங் அதுக்கப்புறமா இந்த ஸ்டிச் பண்ணுறது ஹேண்ட் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த ட்ராயிங் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும், அவ்வளோதான். இது நான் சும்மா டுட்டோரியலுக்காக பண்ணுறேன். நீங்கள் ப்ராப்பராக பண்ணுறதுனா சைடில் சீமிங்க்கு 1 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது வந்து ரிவைஸ் சைடு. இதனுடைய நல்ல பக்கம் இப்போ நான் காட்டுறேன். பாருங்கள், இதான் மெயின் ஃபேப்ரிக். ரொம்பவே நீட்டாக வந்து நமக்கு வந்திருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், ஒன்று ஒன்றும் ட்ரையாங்கிள் ஷேப்ஸ் இருக்கிற மாதிரி வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் நிறைய இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எனக்கு நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து சென்ட் பண்ணலாம். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.